அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு வேட்டையை பத்தி பார்க்க போறோம். யாரா இந்த வேட்டையன்? சந்திரமுகி படத்துல வரவே இல்லை. நாம நம்மளோட வயல்கள்ல நம்ம பயிரை தாக்குற, குறிப்பா இந்த காய் புழுவா இருக்கட்டும், இல்ல வெட்டிக்கிளி, இல்லைன்னா அசுவி, இந்த மாதிரி பல விதமான பூச்சிகளை வேட்டையாட உண்மையான ஒரு வேட்டையை பார்க்க போறோம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா சிலந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 கால் பூச்சிங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்யும் பூச்சி. நம்ம வயல்கள்ல இருக்கிற, குறிப்பா இந்த ரொம்ப தண்டுக்குள்ள இருக்கிற, அப்புறம் இலைய சுருட்டிட்டு சாப்பிட்ற இலை சுருட்டு புழு, காய்ப்புழு எல்லாத்தையுமே வேட்டையாட ஒரு வேட்டையன் தான் பார்த்தீங்கன்னா இந்த 8 கால் பூச்சி சிலந்தின்னு சொல்லுவாங்க. சிலந்தியில பல வகைகள் இருக்கு. அது என்னன்னா பாத்தீங்கன்னா முதல்ல நல்லா வலை பின்னி தன்னோட இறைக்காக காத்திருக்கக்கூடிய சிலந்திகள் அது ஒரு விஷயம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா குதிச்சு குதிச்சு வயல்ல நடந்துகிட்டே இருப்பாங்க. அது ஒரு வகை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மண்ணில் ஒரு சின்ன குழி மாதிரி வெட்டி அந்த குழிக்குள் பதுங்கி இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பூச்சி அங்க வருதுன்னா அதை பிடிச்சி வேட்டையாடுறது. வயலோட இலைகள்ல அப்படியே தான் இருக்கிறதே தெரியாம இலையோட இலையா மறைச்சு இருப்பாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வயலை தாக்குற, அதாவது பயிரை சாப்பிட வர அசுமியா இருக்கட்டும், இல்ல மற்ற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட ஒரு பியோர் நான் வெஜிடேரியன் பூச்சி தான் பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி. சிலந்திகள் பாத்தீங்கன்னா மெயினா நல்லா பயிருக்கு மேலேயே இருக்குங்க. ஆனா இந்த மற்ற பயிரை சாப்பிட்ற பூச்சிகள் பாத்தீங்கன்னா இலைய சுருட்டிட்டு உள்ள இருக்கும், இல்ல ரொம்ப தண்டுக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க முதல்ல பூச்சிக்கொல்லி, அதாவது பூச்சி மருந்துன்னு சொல்லி ஒரு உயிர்கொல்லி அடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை அடிச்சீங்கன்னா முதல்ல சாவது யாரு? நம்மளோட நன்மை செய்யும் பூச்சியான ஒரு வேட்டையன், நம்ம சிலந்தி தான் முதல்ல மண்டையை போடுவார். அவரு போட்டோன்னே என்ன ஆகும்? நம்ம பயிரை சாப்பிட வந்த புழுக்களுக்கு எந்த ஒரு எதிரியும் எதுவுமே இருக்காது. அவங்க பாரு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நமக்கு மகசூலும் கம்மியாகுது, எல்லாமே நஷ்டமாகுது. ஸோ அப்ப பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுனால முதல்ல நன்மை செய்யும் பூச்சிகள் செத்துருது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க தீமை செய்யும் பூச்சிகள் நம்ம பயிர் நல்லா சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யும் பூச்சிகளை தான் முதல்ல நம்ம வயலுக்கு அதிகமா வர வைக்கணும். அதுக்கான ஒரு சிறந்த வழிதான் பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி அடிக்காம இருக்கிறது. அதே மாதிரி முதல் விஷயம் பல பயிர் சாகுபடி. சரிங்களா? ஸோ இந்த நன்மை செய்யும் சிலந்திகள் அதிகமா இருக்க நம்மளோட பயிரை சாப்பிட்ற பூச்சிகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பனா இது ஒரு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்ட் கூட சொல்லுவாங்க. இந்த சிலந்திகள் உங்க வயல் இருந்துச்சுனாலே பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஓ ஆர்கானிக் விவசாயம் பண்றாரு போல அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, நீங்க பூச்சிக்கொல்லி அடிச்சா அது உயிரோடு இருக்காது. நீங்க பூச்சி மருந்து திறந்தாலே அது பார்த்தா 5 கிலோமீட்டர் காணாண்ட போயிடும். ஏன்னா அதோட உசுருக்கு ஆபத்து இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்க எந்த வயல்ல சிலந்தி இருக்கோ, சிலந்தி மட்டும் இல்லை, நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கு. எங்க சிலந்தி இருக்கோ அதை சுத்தமான ஆர்கானிக் விவசாயம் சொல்லுவாங்க. சோ இப்ப நான் ஒரே ஒரு பூச்சியை பத்தி மட்டும் தான் பார்த்துக்கோம். இதே மாதிரி நிறைய பூச்சிகள் இருக்கு. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். இயற்கை விவசாயம் எப்படி ஒரு ஃபுல் சப்போர்ட், ஒரு நல்ல ஸ்டார்டிங், நல்ல ஸ்ட்ராங் ஒரு கைடன்ஸ் வேணா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. நான் ஒரு முழு வித கைடன்ஸ் நான் ஒரு பெரிய வீடியோ உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். இதே மாதிரி உங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.